இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். விண்வெளியில் சிக்கிய சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பி வருவதில் சிக்கல். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க கடற்படை அகாடமியில் படித்த இவர் 1998ஆம் ஆண்டு நாசா விண்வெளி பயணத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். இதையடுத்து 2006 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதன் மூலம் அதிக நேரம், அதாவது 50 மணி நேரம் 40 நிமிடங்கள் விண்வெளியில் நடந்த இரண்டாவது பெண் என்ற பெருமையை பெற்றார். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் மீண்டும் விண்வெளி பயணம் மேற்கொண்டார். அவருடன் புச் வில்மோர் என்பவருடன் விண்வெளி பயணம் மேற்கொண்டிருந்தார். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் விண்வெளி பயணத்தை முடித்துக்கொண்டு கடந்த 13ஆம் தேதி பூமிக்கு திரும்பும் வகையில் பயண திட்டம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் திரும்ப இருந்த பயணம் திடீரென 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பின்பு அந்த தேதியிலும் அவர்கள் புறப்படவில்லை. அவர்கள் இருந்த விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக அவர்கள் திரும்பி வருவதில் பிரச்சினை ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சிக்கலை சரி செய்து சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு விண்கலம் திருப்பி அனுப்பப்படும் என்று நாசா நம்புகிறது. ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் பத்திரமாக திரும்ப முடியாவிட்டால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகிய இருவரையும் காப்பாற்ற எலன் மஸ்க் கேட்கப்படலாம் என்று தெரிகிறது. இணையம் வாயிலாக 14,490 மோசடி சம்பவங்கள், 58 கோடியே 10 லட்சம் வெள்ளி இழப்பு. இவ்வாண்டு தொடக்கம் ஜூன் 15ஆம் தேதி வரை நாட்டில் இணையம் வாயிலாக 14,490 மோசடி சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதன் வழி 58 கோடியே 10 லட்சம் வெள்ளி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சட்டத்துறை துணை அமைச்சர் எம். குணசேகரன் தெரிவித்தார். லவ் ஸ்கேம் உட்பட பல்வேறு மோசடி சம்பவங்கள், இணையம் சூதாட்டம் வழி மக்கள் மோசடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மே மாதம் வரை 7,960 பேர் கைது செய்யப்பட்ட வேளையில் 5,939 பேர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டதாக அவர் கூறினார். மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய தேர்தல் குளறுபடி. அதிகாரப்பூர்வ தலைவரை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல் குழுவுக்கு இல்லை. நடப்பு தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வன் போலீஸ் புகார். மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய நிர்வாக தேர்தலில் நிகழ்ந்த குளறுபடிகளுக்கும் கள்ளவாக்கு விவகாரத்திற்கும் முறையே தீர்வு காணப்படாத நிலையில் தேர்தலை ஒட்டி ஆலயத்தின் அதிகாரப்பூர்வ தலைவரை அறிவிக்கும் அதிகாரத்தை 6 அடங்கிய தேர்தல் குழு கொண்டிருக்கவில்லை என்று வலியுறுத்தி நடப்பு தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வன் போலீஸ் புகார் செய்துள்ளார். தேர்தலுக்காக அச்சிடப்பட்ட 500 வாக்குச்சீட்டுகளை வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் எண்ணி பார்த்து உறுதிப்படுத்த தவறிய தேர்தல் குழுவினர் பின்னர் நீண்ட வரிசையில் நின்ற வாக்காளர்களின் அடையாளத்தை மறு உறுதிப்படுத்தாமல் வாக்கு சீட்டை வழங்கி தேர்தலின் அடிப்படை விதிமுறைகளை மீறியுள்ளனர் என்று அவர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் குழுவில் மஇகா தலைவர்களான டத்தோ எம்.பி. நாதன், டத்தோ எம். தேவேந்திரன், என். சுப்பிரமணியம், ஜி. ஹரிகிருஷ்ணன், டி. சிவப்பிரகாசம், எம். தர்மகவுண்டர் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். தேர்தல் குழுவினர் வாக்களிப்பு பகுதியை தங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை. வாக்காளர்கள் தங்களின் வாக்குகளை செலுத்திய பின் அப்பகுதியை விட்டு வெளியேறாமல் அங்கேயே கும்பலாக இருந்தனர். பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 462. தலைவர் பதவிக்கான தேர்தல் முடிவுகளை அறிவிக்கையில் மொத்தம் 461 வாக்குகள் கிடைத்திருப்பதாக தேர்தல் குழு தெரிவித்தது. இதில் டத்தோ தமிழ்ச்செல்வனுக்கு 206 வாக்குகளும், பி. ராமனுக்கு 250 வாக்குகளும் கிடைத்தன. செல்லா வாக்குகள் 5, பயன்படுத்தப்படாத வாக்குச்சீட்டுகள் 54. ஆக மொத்தம் 515 வாக்குச்சீட்டுகள் வாக்குப்பெட்டிக்குள் இருந்தன. தேர்தலில் 15 கள்ள வாக்குகள் ஊடுருவி இருந்ததால் எனது ஆதரவாளர்கள் தேர்தலை ரத்து செய்ய கோரினர். நிலைமை கட்டுக்கடங்காமல் போகவே தேர்தல் முடிவு குறித்து ROS பதில் சொல்லட்டும் என்று கூறிய தேர்தல் அதிகாரிகள் மாரான் மாவட்ட போலீஸ் தலைவரின் மேற்பார்வையோடு வாக்குப்பெட்டிகளை பூட்டு போட்டு மாரான் சுங்கைஜெரி போலீஸ் நிலைய லாக்அப்பில் வைத்தனர். இதற்கிடையில் ROS அதிகாரிகள் இவ்விவகாரத்தில் நாங்கள் எந்த முடிவும் கொடுக்க முடியாது என்று தெரிவித்ததோடு ஆலயத்தின் சட்டவிதிக்கு உட்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்குமாறு ஆலோசனை கூறியுள்ளதாக டத்தோ தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார். வீடு புகுந்து கொள்ளையிடும் அந்நிய நாட்டு கும்பல் முறியடிப்பு. வெள்ளி 40 லட்சம் பொருட்கள் மீட்பு.
லத்தீன் அமெரிக்க நாட்டினர் உள்பட எண்மரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 40 லட்சம் வெள்ளிக்கு மேல் மதிப்புள்ள திருட்டுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். தலைநகரை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தாய்லாந்தின் பேங்காக்கிலும் நடத்திய சோதனைகளில் 20 முதல் 40 வயது வரையிலான 6 அந்நிய ஆடவர்கள் மற்றும் 2 உள்நாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து ருஸ்டி முகமது ஈசா கூறினார். கடந்த மே 31ஆம் தேதி புக்கிட் டாமான்சாராவில் உள்ள தொழிலதிபர் ஒருவர் வீட்டில் 70 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள பொருள்கள் கொள்ளையிடப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அக்கும்பலுக்கு எதிராக தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். இக்கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கையின் பலனாக கடந்த ஜூன் 6ஆம் தேதி 20 மற்றும் 22 வயதுடைய 2 அந்நிய நாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று நேற்று இங்குள்ள பிரிக்பீல்ஸ் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் 9ஆம் தேதி 3 அந்நிய நாட்டினரும் 11ஆம் தேதி உள்நாட்டு பெண் ஒருவரும் தடுத்து வைக்கப்பட்டனர். மேலும் ஒரு வெளிநாட்டு ஆடவர் பேங்காக்கில் கடந்த 14ஆம் தேதி பிடிபட்டார் என அவர் குறிப்பிட்டார். அக்கும்பலிடமிருந்து 15 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள விலையுயர்ந்த கை கடிகாரங்கள், 25 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள ஆபரணங்கள் மற்றும் 4550 வெள்ளி ரொக்கம் ஆகியவை கைப்பற்றப்பட்டன என்று அவர் கூறினார். ஓசூரில் 2000 ஏக்கர் பரப்பில் பன்னாட்டு விமான நிலையம், முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேற்று அறிவிப்பு செய்தார். திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம், அறிவுச்சார் மையம் கருணாநிதி பெயரால் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பேரவையில் விதி 110 கீழ் முதல்வர் ஸ்டாலின் நேற்று வெளியிட்ட அறிவிப்பு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தொழில் தொடங்குவதற்காக உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் மூலம் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சி அடைவதுடன் தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டுக்கான ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் நாட்டிலேயே தமிழகம் முதல் மாநிலமாக முன்னேறியுள்ளது என்று அவர் கூறினார். D20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்திய அணி. D20 உலகக்கோப்பை 68 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை இந்திய அணி வீழ்த்தியது. முதலில் பேட் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 171 ரன்கள் எடுத்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா 57, சூரியகுமார் 47, ஹர்திக் பாண்டியா 23 ரன்கள் எடுத்தனர். இங்கிலாந்து அணி தரப்பில் கிறிஸ் ஜோர்டன் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பின்னர் பேட் செய்த இங்கிலாந்து அணி 16.4 ஓவர்களில் 103 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. சிறப்பாக பந்து வீசிய இந்திய வீரர்கள் அக்ஷர் படேல், குல்தீப் யாதவ் தலா 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். D20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா, தென் ஆப்பிரிக்க அணிகள் மோத உள்ளன. இந்தியா, தென் ஆப்பிரிக்க அணிகள் மோதும் போட்டி சனிக்கிழமை இரவு 8 மணி அளவில் பிரிட்ஜ் டவுனில் நடைபெறுகிறது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.